துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். துலாத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமய சூழ்நிலையில சூரியன் ஒரு கௌரவமான சில விஷயங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய சூரியன் நீச அமைப்புல ராசியில மையப்படுத்தின அமைப்புல இருக்கு. இது துலா ராசி நபர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு. நீச சூரியன் துலா ராசி நபர்களுக்கு கௌரவம், மரியாதை, பேரு, புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதாவது எனக்கு தேவையானது கிடைக்காம இதை சம்மந்தம் இல்லாமல் இதை மையப்படுத்தி என்னுடைய கால நேரம் விஷயங்கள்லாம் விரயமாகுது. எதுக்கும் நான் பாடுபட வேண்டியதாக இருக்குது, நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு புலம்பல்கள் துளாராசி நபர்களுக்கு இருக்குது. கௌரவத்துக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது, மரியாதைக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது, ஊர் உலகத்துக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மனசுக்குள்ளே வெளில சொல்லிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் துளாராசி நபர்களுக்கு தச்சமை சூழ்நிலை ஒரு கஷ்டமான ஒரு இதாக போயிட்டுருக்கு. ஏன்னா நீச சூரியன் ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த விஷயத்துல கொடுத்து ஒன்றும் பிரயோஜனப்படாத ஒரு செயலை செய்ய வைக்கும். அந்த மாதிரி கணக்கில் தான் துளாராசி நபர்கள் கொஞ்சம் சிரமப்படுறீங்க. ஸோ இதுக்கு ரிலீஃப், விதிவிலக்கு, விடிவெள்ளி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் ஜென்ம ராசியை நெருங்கி வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. அப்போது இந்த வாரத்தோடைய 2-3 நாட்கள் கழித்து சில நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு புலப்படும். நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்க முடியும். அடுத்தவங்களுக்கு சில விஷயத்த பண்ணிட்டு போய் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காம போய் நஷ்டத்தை செஞ்சுருப்பீங்க, வருத்தங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியே உங்களுக்கு தேவையான விஷயத்த இந்த வாரத்தில் சந்திப்பீங்க. அதே சமயம் சில பிரச்சனைலேருந்து எஸ்கேப் ஆக முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த வார அமைப்பில் ஜம்ப் ஆகிடுவீங்க. அந்த விஷயத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ துளாராசி நபர்கள் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு சில வழிகள் இருக்குது. ஏதாச்சும் சிரமமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, வெளில போகிறதுக்கும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜம்ப் ஆகிடுவீங்க, வெளியேறிடுவீங்க. இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். குடும்பத்தில், வீட்டில், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட வாழ்க்கை, வேலையில், தொழிலில், வெளியில் பழக்க வழக்க அமைப்புகள், ஒரு நபர்கிட்ட வெளியேறுவது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த வார அமைப்பு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட சந்திரனோட அமைப்பு 4-5 தொடர்பு கொள்ளுது. 4-5 தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை எப்படின்னாக்கா துளாராசி நபர்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த பிளேஸை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து உங்களுக்கு தேவையான சில காரிய எளிய வெற்றிகள் கிடைக்கும். அது இந்த வார அமைப்பில் நடக்கும். ஒரு ரெக்கமெண்டேஷன் போகிறீங்க, ஒரு உதவிகள் கேட்டுக்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒருத்தவங்க செஞ்சு தரேன்னு எப்பயோ சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நடக்கும். ஸோ பொருளாதார அமைப்புகளுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாக குறை இருக்காது. 2ஆம் இடத்தோட, அதாவது தனஸ்தானத்துடன் செவ்வாய், புதன் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால துளாராசி நபர்களுக்கு எதிர்பாராத கொஞ்சம் பண சேமிப்பு, பாக்கெட்டில் பணம் கொஞ்சம் சேருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கான தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக்க முடியும். இப்போ பொருளாதார அமைப்பில் குறையில்லை. ஒரு சில பீப்புள் விஷயத்தில் கொஞ்சம் வார்த்தைகள் தடினமாக உங்களுக்கு வெளில வரும். சில நபர்கள்ட்ட கொஞ்சம் ஹாஷாக பேசக்கூடிய ஒரு வாரமாக இந்த வார அமைப்புகள் நகர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்துங்க, கரெக்டாக இருக்கும்.